ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸ்லீவோட மிடில் வந்து வங்கி பேட்டர்னில் வரும்ல, அந்த மாதிரி தான். மிடில் மட்டும் டிசைன் இருக்கும். பார்டர்லேயே ஒர்க் கொடுத்துட்டு மிடில் மட்டும் ஒர்க் வரும். வங்கி பேட்டர்ன் டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 5 சர்க்கிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கங்கே வந்து சின்ன சின்ன டாட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதிலலாம் வந்து குட்டியாக ஃப்ளார்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி 3 லைன் வந்து சில்வர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கேன். சாரியோட கலர் வந்து ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் அண்டு ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. சில்வர் பேஸ் சாரீ. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்ல சில்வர் பேஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த சர்க்கிளோட சென்டர் போர்ஷன், அதாவது ஓவர்லாப் ஆகுதுல, அந்த போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ரெண்டு இந்த ரெடிமேட் ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா சர்க்கிள்லேயுமே இந்த ஒயிட் ஃப்ளார்ஸ் வந்து ரெண்டு அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரெடிமேட் ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி டாட் வச்சுருக்க இடத்துல எல்லாமே நம்பர் 3 பேர்ல் ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து சாரியோட நேவி ப்ளூ கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்து 16 ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணணும். ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிளாக ட்விஸ்ட் பண்ணி தான் போடுறேன். நான் சென்டரில் வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கிறதுனால சின்னதாக இருந்தாலே போதும் நாட்டு. நீங்கள் வந்து மிடில் வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே த்ரெட்டோட கவுண்டிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெடிமேட் ஃப்ளார்ஸ் இல்லை அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் வந்து ரிங் நாட் ஃப்ளார்ஸ் இல்லாமல் ஒரு சீக்வன் ஃப்ளார் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சேம் இதே ஃப்ளார்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதே டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் போடும்போது வந்து த்ரெட்டை வந்து எந்த அளவுக்கு சிக்கு இல்லாமல் போடுறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே போட்டாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட அவுட்லைன் ஃபுல்லாகவே சில்வர் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் பக்கத்தில் குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ளூ கலரில் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் கொடுக்குறேன். நார்மலாக எப்போவுமே லோடிங் ஹாஃப் லோடுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் போடுவோம்ல, அந்த லீஃப் தான் போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா லீஃப்மே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லைன்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கணும். பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீடும் ப்ளூ கலரில் வந்து ரவுண்ட் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரியோட கலர்ஸ் வந்து இதில் நிறைய தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராப் பீட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மிடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்து ஒரு குட்டி லீஃப் எஃபெக்டில் கொடுக்குறதுக்காக ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண போகிறேன். நார்மல் குந்தன் ஸ்டோனில் ஐ ஷேப்பில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். அது வந்து சில்வர் பேஸ்க்கு நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் தான். அந்த ட்ராப் பீட்க்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான சைஸில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக ஆல்டர்னேட்டாக அந்த ட்ராப் பீட்ஸும் இந்த ஸ்டோன்ஸும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவராலாக ஒரு ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அந்த லீஃப்க்கும் இந்த ஸ்டோன் லீஃப்க்கும் கொடுத்துருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அவ்வளோதான். அந்த வங்கி பேட்டர்னும் முடிச்சாச்சு. கீழேயும் சேம் அதே மாதிரி சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே ஸ்டிச்சஸ் தான். இதில் ஒரு சின்ன ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நார்மலாக வங்கி பேட்டர்ன் அப்படிங்கிறப்போ சிம்பிளாக பீட் ஒர்க் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நெக் டிசைனும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு டிசைன் பண்ணணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நெக் டிசைன். பேக் நெக்லேயும் சேம் ஸ்லீவில் கொடுத்துருந்த அந்த சின்ன பார்டர் லைன் வந்து நெக்கை சுற்றி ரவுண்ட் நெக்கை சுற்றி வர மாதிரி கொடுத்துருக்கேன். தென் புட்டாஸும் வந்து அந்த ட்ராப் பீட் அண்ட் பேர்ல் பீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்.
ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் யூடியூப்பில் போடாத நிறைய டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.